இதுல ஒரு பழத்தை எடுத்தும் போய் ஒரு 10 விதை இருக்கும், போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு பாருங்க பாருங்க, இங்க பாருங்க. வா நல்ல வாசம். உள்ள போய் எடுத்து வந்துருங்க. நாட்டு எலுமிச்சை எல்லாம் நாட்டு ரகம் தான். நாட்டு ஆளுக்குங்களா மதிப்பு இல்லையா? மேக்கப் போட்டவங்களுக்கு தானுங்க மதிப்பு. தம்பி இங்க வாடா ராஜா, இங்க பாருங்க. இது வந்து ஆண்டு முழுக்க காய்க்கிற பழம். ஆக்சுவலி நான் எல்லா பழத்தையும் கையில வச்சிருக்கேன், கையில வச்சுக்க முடியாது. நீங்க 3000 வெரைட்டி இருக்குன்னு சொல்றப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் சொல்றது குறைவா தான் சொல்றேன். இப்போ இது வந்து முள் பெருசா இருந்துன்னு வச்சுக்கோங்க, இப்படி விரிஞ்சதுன்னா முத்தியாச்சு. அப்புறம் இந்த இடத்துல இப்படி கிள்ளன்னா பால் கடகடன்னு கொட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, முத்திச்சு. ஓ பிஞ்சே இவ்வளவு பெருசு இருக்கு. ஆமா, அது இப்ப எவ்வளவு பெருசு வரும் சார்? நல்ல பெருசா வரும் போல இருக்கு. இந்த சின்ன காம்புல 140 கிலோ பழம்லாம் இருக்கு. 140 கிலோ. அப்பா, எங்க மரத்துல ஒரு தடவை இருந்தது. உச்ச நார்பொருள் தான். நம்ம நார்பொருளை சாப்பிடறதே இல்ல உணவு. இப்ப கேரளாவில் விட்டீங்கன்னா இந்த தோலை, இந்த பல்ல மட்டும் விட்டு சுரண்டி எடுத்து போட்டு சிப்ஸ் போட்டு கொடுக்கலாம். இதையுமே உணவுங்க. இந்தோனேஷியா, வியட்நாம்லாம் இதெல்லாம் உணவு. இத இப்ப சொத்து எழுதி கொடுத்துருங்க. அதை கொடுத்தா அப்படியா? உங்கள்கிட்ட இருக்கா சொத்து? இருக்கா? சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் சார். கொடுங்க. சங்க இலக்கியங்கள்ல இத பத்தி எழுதியிருக்கான். அந்த சுவை சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அதெல்லாம் என்ன ஸ்வீட்டுங்கிற மாதிரி இருக்கும். இங்க மாமரம் பயங்கரமா இருக்கு சார். இங்க பாருங்க, இந்த மாங்காய் மாமரம் தானே. புதுசா வச்சிருங்க. புதுசா வச்சதே இவ்வளவு காய். திருப்பதியில இருந்து ஒருத்தர் கொண்டாந்து. திருப்பதியில இருந்தா? ஆமா, அவரு யாருன்னே தெரியல, ரசிகர்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தது. இது செமையா இருக்கும். இது பாருங்க, கொஞ்சம் பாருங்க, சும்மா ஒரு 50 காய் காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க, அவ்வளவுதான். கொத்து கொத்தா இதெல்லாம் பாருங்க, கத்திர பாருங்க, காக்கா அவங்களுக்கு சாப்பாடு. நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்களா? இப்ப இந்த தோப்புல இததான் வைக்கணும், இந்த சில பேர் வந்துட்டு என்ன கண்ணு வைக்கணுங்கிறது முதற்கொண்டு தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து வைப்பீங்களா, இல்ல வந்து ஆயிலுக்கு ஏத்த மாதிரி? இப்ப நான் இங்க ஒரு இன்னொரு இந்த நம்ம ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த ஒரு இடம் வச்சிருக்கேன். அது ஒரு இப்படி வாங்க, அது ஒரு 1.25 ஏக்கர்மா. அதுல வந்து ஒரு 37 வகையான பழமரங்கள் வச்சிருக்கேன். நீங்க எல்லா பருவத்திலும் ஏதோ ஒரு பழம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஆமா, அது வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா, எல்லாம் இந்த பசங்களுக்கு பாருங்க, இதெல்லாம் அப்படியே கிடக்கு பாருங்க. நாட்டு எலுமிச்சை. நாட்டு எலுமிச்சை அட்டகாசமான எலுமிச்சை. இதுல ஒரு பழத்தை எடுத்தும் போய் ஒரு 10 விதை இருக்கும், போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு ரொம்ப ரேர் வெரைட்டி. இங்க பாரு தம்பி, இங்க பாரு, இவ்வளவு பாருங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க, எப்படி பாருங்க. வா நல்ல வாசம். இங்க இப்போ வரைக்கும் அந்த பால் கொட்டுறது நிற்கவே இல்லை, பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கால் எல்லாம் ஊத்துது எனக்கு ஆக்சுவலி.